நீங்களாம் ரகசிய வருகடனா திருடனை போல சத்தங்காட்டமாக தானே வருவாருன்னு சொன்னீங்க. இங்க என்ன எழுதியிருக்கு? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் எழுதியிருக்கு. சும்மாவே வரமாட்டாரா? ரகசிய வருகன்னா சீக்கிரட்டா வந்து சத்தம் கட்டாம வந்து டக்கு டக்குன்னு வீட்டுல போகணும். இங்க சும்மா எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிப்போட சும்மா பாட்டு பாடி சந்தோஷமா வராராமே. அப்ப பகிரங்க வருகை தானே அப்படி இருக்கும்? கிடையவே கிடையாதுங்க. இது ரகசிய வருக. இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தமும் இந்த எக்கால சத்தமும் உலகத்தாருக்கு கேட்காது. அதான் ரகசியம். கர்த்தர் ஆர்ப்பரிப்போட ஏன் வராரு? மனவாட்டியாக உன்னை சந்திக்க போறாரு அவர். இப்போ ரகசிய வருகையில உன்னை கிருபையின் காலத்துல மனவாட்டியா உருவாக்கிட்டாரு. பரிசுத்த ஆவியானவரை வச்சு, பரிசுத்த ஆவியானவர் தான் மனவாட்டியின் தோழி. மனவாட்டியின் தோழி உன்னை மனவாட்டியா உருவாக்கிட்டாங்க. இப்ப ரகசிய வருகையில ஏசப்பா வரப்போறாங்க. எப்படி வருவாரு? துள்ளி குதிச்சு சந்தோஷமா ஆர்ப்பரிப்பா, தூதர்கள் புடை சூழ எக்காலம் ஊதிக்கிட்டு சந்தோஷமா வருவாங்க. இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம், இந்த எக்கால சத்தம் உலகத்தாருக்கு கேட்கவே கேட்காது. ஆமா, அதுக்கு அடையாளம் இப்போ இந்த ரகசிய வருகையின் சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அது எத்தனை பேர் கேட்பாங்க? ஒரு 100 பேர், ஒரு 200 பேர். இதே நீங்க டிஸ்கோ டான்ஸ் ஆடி போடுங்க, 1,00,000 பேர் பார்ப்பாங்க. எக்கால சத்தம் இப்பொழுது தொனித்து கொண்டிருக்கிறது, எவங்காதலையும் உழாது. இதுதான் ரகசிய வருகையில நடக்கும். ஆனா அவருக்காக காத்து கொண்டிருக்கிற மனவாட்டி இருக்கா பாருங்க, அந்த மனவாட்டிக்கு மட்டும் அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும். அங்க ஆர்ப்பரிக்கும் போது மனவாட்டி இங்க ஆர்ப்பரிப்பா, என் மணவாளன் வருகிறார். அதாங்க ரகசிய வருகை. வந்து உலகம் பார்க்காது. ஆனா கல்லறைக்குள்ள மரிச்சவங்க இருக்காங்களா, அவங்க பார்ப்பாங்க முதல்ல. அடுத்து உயிரோடு இருக்கிற நீங்க பார்ப்பீங்க அவரை. உலகத்தார் பார்க்கவே முடியாது. நீங்க பார்ப்பீங்க, மரித்தோர் பார்ப்பாங்க. கல்லறைகள் திறக்கப்படும், மரித்தோர் எழுந்து அவரோடு போவாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம். இதான் ரகசிய வருகை. இந்த நித்திரைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு தூக்கம், இன்னொன்னு மரணம். இப்ப நீங்க கேட்கலாம், என்னையா இது வம்பா இருக்கு? நாமெல்லாம் நித்திரை அடைவதில்னா 2 அர்த்தம் சொல்றீங்க. ஒன்னு தூங்க மாட்டோம், இன்னொன்னு சாக மாட்டோம். இது 2மே நடக்காத. எனக்கெல்லாம் சாயந்தரம் 9:30 மணி ஆனால் நல்லா தூக்கம் வந்துடும். அதுக்கு மேலே முழிக்க முடியாது என்னால். ஏன்னா 3:00 நான் விடியக்காலம் 3:30 எழுந்து ஜெபிக்கணும். அதனால் 9:30 மணிக்கு மேலே என்ன தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், 9:30 மேலே சொக்கிடும் எனக்கு. தூக்கம் வருது இல்லை? சரி, ஜான் பிரதர் சாகவே மாட்டாரா? எல்லாரும் மரிப்பது போல ஜான் பிரதர் ஒரு நாள் கர்த்தர் நியமித்த நாளில் மரிப்பார். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு? நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை அப்படின்னு போட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பா எனக்கு சொந்த வீடு தாங்க, சொந்த கார் தாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைங்க, எனக்கு வசதியை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தாங்க தாங்க தாங்க. அவர் உன்னை பார்த்து கேட்கிறார், என் பிள்ளையே, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? தேவ ஜனமே, நீங்கள் அழைக்கப்பட்டது தெரிந்து கொள்ளப்படுவதற்காக, அழைக்கப்பட்டது கைவிடப்படுவதற்காக அல்ல. நீங்க அழைக்கப்பட்டால் மட்டும் போதாது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். 4ஆம் வசனத்தை வாசிங்க. சபை மணவாட்டி சபையாக மாறுவதற்காக. ஆனா இன்றைக்கு சபை மணவாட்டி சபை என்று மாறுவதற்கு பதிலாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமும் கூட்டம் குறைஞ்சிடக்கூடாது, கட்டி காக்க வேண்டும் அப்படின்னு சபை போய் கொண்டிருக்கிறது. இப்ப இவங்க செஞ்சதெல்லாம் ஊழியம்தான். தீர்க்க தரிசன ஊழியம், பேய விரட்டுற ஊழியம், நோயை குணமாக்குற ஊழியம், ஊழியம் தான் பண்ணாங்க. ஆனா அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அட்டூழியக்காரன், அக்கிரமக்காரங்காரு. ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னா தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்வது வேறு, சுய சித்தத்தின்படி ஊழியம் செய்வது வேறு. எல்லா பகுதியிலிருந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பிசாசோட ஆசை என்ன? ஜனங்களை வஞ்சித்து வஞ்சித்து ஒருத்தரும் வருகையில் பெயரக்கூடாது, இந்த ரகசிய வருகை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு
இந்த ரகசிய வருகையே இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆமா, அப்படிப்பட்ட நிறைய அட்டூழியக்காரர்கள்லாம் இருக்காங்க. ஜனங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்ட கூடாதுன்னு தான் அதிகமா செழிப்பு செழிப்பு ஆசீர்வாதம்னு சொல்லி மயக்கி வச்சிருக்காங்க. இங்கே 3 கால சூழல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு ராத்திரி, ஒன்னு மத்தியானம், இன்னொன்னு அதிகாலை. 3 டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 டைம்ல இயேசு வருவாரா? 3 இயேசுவா? அப்போ 3 டயத்துல வருவாரா? ரகசிய வருகை என்பது 3 டயத்துல இருக்குமா? ராத்திரி ஒரு ரகசிய வருகை, மத்தியானம் ஒரு ரகசிய வருகை, காலையில ஒரு ரகசிய வருகை. அப்படி 3 வருகையா? அப்படின்னா வருகை ஒண்ணுதான், நேரம் 3. இந்த பூமியில வாழ்கிற நாள்ல வெளி தோற்றத்துக்கு நான் பெரிய பரிசுத்தவானாக, மற்றவர்கள் பார்வைக்கு நான் ஊழியம் செய்கிறவனாக இருந்து விட்டு கர்த்தருடைய பார்வையில் அயோக்கியனாக இருந்தா கைவிட்டுருவாரு. யாரா இருக்கட்டும், ஜானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இயேசு உங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டாரு. உங்க இருதய கதவை தட்டுறாரு. என் பிள்ளையே, இதோ நான் பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என்னுடைய ரகசிய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகையில நீ குடும்பமாக ஆயத்தமா இரு, நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். நீ ஆயத்தமா இல்லை என்றால் மற்றவர்களோடு சேர்த்து நீயும் கைவிடப்படுவாய். நீங்க செய்கிற அத்தனை நன்மை தீமை தினசரி எழுதப்படுகிறது. ஆமா, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். நீங்க செய்கிற நன்மை தீமை எல்லாம் அங்க பரலோகத்தில் ரெக்கார்டு பண்ணப்படுது. அதுக்கு பேர் தான் ஞாபக புஸ்தகம். அவர் திருடனை போல எதற்கு வருகிறார்? நான் அடிக்கடி சொல்றதுதான். உங்க வீட்டுக்கு ஒரு திருடன் வரான்னு வைங்க, திருடன் வர வேண்டாம், ஆனா வருகிறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வான்? உங்களுக்கு போன் போட்டு சொல்லிட்டு, அண்ணே உங்க வீட்டுக்கு ராத்திரி 2 மணிக்கு திருட வரேன், நகை பணம்லாம் ஒரு இடத்துல சேஃப்டியா வைங்கண்ணே, நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேனே, நீங்க நல்லா தூங்குங்கண்ணே, உங்க தூக்கத்தில் உங்களை எழுப்ப மாட்டேனே, நான் வந்து இந்த நகையும் பணத்தையும் தூக்கிட்டு போறேனே, கதவெல்லாம் திறந்து வச்சிருங்கண்ணே அப்படின்னு போன் போட்டு சொல்லிட்டு வருவானா? திருடன் வருகிறது எப்படி வருவான்? சொல்லாம கொல்லாம திடீர்னு வருவான். அதுக்கு தான் திருடன். இயேசு திருடன் அல்ல, திருடனை போல. திருடனை போல ரகசிய வருகைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அது. திருடன் திடீரென்று வருகிறான், சொல்லாம கொல்லாம வர்றான்ல, அதுக்காக திருடன் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இயேசு திருடன் திருடன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான், லூசு பயிலுங்க. இயேசு திருடன் அல்ல, அவர் திருடனை போல என்ற உவமை சொல்லப்படுகிறது. ஏன்? திருடன் சொல்லாம கொல்லாம வருவான். சரி, இப்ப சொல்லாம கொல்லாம வந்த திருடன் உங்க வீட்டில் வந்து எதை திருடுவான்? நேரம் உங்க கிச்சனுக்கு போய் அழுகுன தக்காளி 2, அழுகுன வெங்காயம் 2, அழுகுன வெள்ளைப்பூண்டு 2 இப்படி தூக்கிட்டு போவானா? உங்க வீட்டிலேயே எது உச்சிதமாக இருக்கிறதோ அதைத்தான் என்ன செய்வான்? அந்த திருடன் எடுப்பான். அப்ப உங்க வீட்டில் உச்சிதமாக இருக்கிறத எடுப்பது போல இந்த உலகத்துல யாரெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு உச்சிதமாக தெரிகிறாரோ, எந்த பிள்ளைகளெல்லாம் அவருடைய பார்வைக்கு சரியாக தெரிகிறார்களோ, வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. தேவ ஜனமே, ஜீவ புஸ்தகம் எல்லாருக்கும் தெரியும், ஆனா ஞாபக புஸ்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவது அதுதான். இன்றைய செய்தியின் தலைப்பு ரகசிய வருகை. ரகசிய வருகை என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்களே 2000 ஆண்டுகளாக, அடிமையும் அதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அது உண்மையா பொய்யா? உண்மையிலேயே ரகசிய வருகை இருக்கிறதா இல்லையா? பகிரங்க வருகை மட்டும்தானா? ரகசிய வருகை இருக்கா இல்லையா? அது உண்மையா பொய்யா? இதுதான் இன்றைய செய்தி. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமேன், ஆமேன், ஆமேன். திருடனைப் போல உன்மேல் வருவேன். இந்த ரகசிய வருகை எப்படி இருக்கிறது? திருடனைப் போல அவர் வருகிறார். ஒரு வசனத்தில் மட்டுமல்ல, அடுத்து தொடர்ந்து வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36, 42, 43, 44, 36 வாசிங்க. அப்புறம் 42, 43, 44.
அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். பகிரங்க வருகை என்பது நினைத்து கொண்டிருக்கிற நாளாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் 7 வருஷம் உபத்திரவம் முடிஞ்ச உடனே பகிரங்க வருகை இருக்கும். ஏன்னா பிசாசுக்காக கொடுக்கப்பட்ட நாட்கள் அந்த 7 வருடங்கள். பிசாசுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த 7 வருடங்கள். அந்தி கிறிஸ்துவுக்காக அவன் பல வருஷமா பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கான் இல்லையா? அதனால அவனுக்காக ஒரு 7 வருஷத்தை கர்த்தர் ஒதுக்கி வச்சுட்டார். அதனால எல்லாருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும், உபத்திரவம் முடிந்த உடனே அந்த 7 வருஷம் முடிந்த அடுத்த செகண்ட் பகிரங்க வருகை. எக்காலம் துணிக்கும் சும்மா அத்தனை நாமும் பின்னால் வருவோம். மீன்ஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களும் கர்த்தரோடு கூட பரிசுத்தவான்களும் மேகத்தின் மீது குதிரையில் நம்ம எல்லாரும் வெள்ளை குதிரையில் என்ன செய்வோம், அவரு கூட வருவோம். இங்க கர்த்தர் நம்ம அப்படி ஓரமா நிப்பாட்டி வச்சுட்டு அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணுவார். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரியாதது என்ன, இந்த பகிரங்க வருகைக்கு முன்னதாக அவர் ரகசியமாக வருகிறார். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஆனா சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இத்தனாம் தேதி இத்தனாம் மாசம் இத்தனாம் வருஷம் வருவார் அப்படின்னு 2000 வருஷமா சொன்னவங்க இருக்காங்க. ஆனா அவங்க இல்லை. இப்போ தேவ ஜனமே, கர்த்தருடைய ரகசிய வருகையின் நாளை அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. ஏன் கர்த்தர் ரகசிய வருகை மட்டும் இவ்வளவு சீக்கிரட்டா வச்சுட்டார்? அதுக்கு பேரு ரகசியம், சீக்ரெட் கம்மிங். ஏன் அப்படின்னா, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் எப்படி இருக்கணுமா, ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமாக இருப்பவர்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். இந்த 2 கான்செப்ட் தான். ரகசிய வருகை எப்பன்னு தெரியாது. 2000 வருஷமா இயேசு வருகிறார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இயேசு எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. அவர் ரகசியமாக வருகிறார். அந்த ரகசிய வருகைக்காக காத்திருக்காங்க பாருங்க, பரிசுத்தமாக. ஏன்னா ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், ஆத்துமாவாயம் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு மனம் போன போக்கில் போயிடக்கூடாது. சில பேர்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்தோடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஞானஸ்நானம் எடுத்தோடனே பரலோகத்துக்கு போயிடலான்னு. ஞானஸ்நானம் என்பது பரலோகத்துக்கான உங்களுக்கு ஒரு அனுமதி சீட்டு. ஆமாம், நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஹால் டிக்கெட் கையில் கொடுத்தாச்சு. ஆனால் எக்ஸாம் எழுதி பரீட்சையில் பாஸ் ஆகுறது நீங்கள் தான். ஹால் டிக்கெட் கிடைச்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடாது பாஸ் அப்படின்னு. அங்கே நீங்கள் எக்ஸாம் காலில் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு தான் இந்த 2000 வருஷம் கொடுத்துருக்க. அந்த 2000 வருஷம் என்று சொல்லுவதை விட உங்கள் ஆயுசு நாட்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது முதல் கர்த்தருடைய வருகை பரியந்தம் அல்லது உங்க மரண பரியந்தம் நீங்க வாழ்கிற வாழ்க்கை, நீங்க எப்படி வாழ்கிறீர்கள் என்பதுதான் உங்களை ரகசிய வருகத்துக்கு லாயக்கா இருக்கீங்களா இல்லையான்னு உங்களை தீர்மானிப்பது. அந்த ரகசிய வருகைக்கு நீங்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை உங்களை தீர்மானிப்பது நீங்க வாழ்கிற வாழ்க்கை. 1 தெசலோனிக்கேயர் 5:2 வாசிங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். தெரியாதுன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. காரணம் 2000 வருஷமா சொல்லிட்டு வராங்க. 2000 வருஷமாக இயேசு திருடனை போல ரகசியமாக வருவார், உன்னையும் உன் குடும்பத்தையும் மீட்டுக்கொள்ள. இது 2000 வருஷமாக சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. 2000 வருஷமாக அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக இது போதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் திருடனை போல எதற்கு வருகிறார்? நான் அடிக்கடி சொல்றது தான். உங்க வீட்டுக்கு ஒரு திருடன் வரான்னு வைங்கண்ணே, திருடன் வர வேண்டாம், ஆனால் வருகிறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வான்? உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டு, அண்ணே உங்க வீட்டுக்கு ராத்திரி 2 மணிக்கு திருட வரேன், நகை பணம்லாம் ஒரு இடத்துல சேஃப்டியாக வைங்கண்ணே, நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேனே, நீங்கள் நல்லா தூங்குங்கண்ணே, உங்கள் தூக்கத்தில் உங்களை எழுப்ப மாட்டேனே, நான் வந்து இந்த நகையும் பணத்தையும் தூக்கிட்டு போகிறேனே, கதவெல்லாம் திறந்து வச்சிருங்கண்ணே அப்படின்னு ஃபோன் போட்டு சொல்லிட்டு வருவானா? திருடன் வருகிறது எப்படி வருவான்? சொல்லாம கொல்லாம திடீர்னு வருவான். அதுக்கு தான் திருடன்.
இயேசு திருடன் அல்ல, திருடனை போல ரகசிய வருகைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அது. திருடன் திடீரென்று வருகிறான், சொல்லாம கொல்லாம வர்றான்ல, அதுக்காக திருடன் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இயேசு திருடன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் லூசு பயிலுங்க. இயேசு திருடன் அல்ல, அவர் திருடனை போல என்ற உவமை சொல்லப்படுகிறது. ஏன் திருடன் சொல்லாம கொல்லாம வருவான்? சரி, இப்ப சொல்லாம கொல்லாம வந்த திருடன் உங்க வீட்டில் வந்து எதை திருடுவான்? நேரம் உங்க கிச்சனுக்கு போய் அழுகுன தக்காளி 2, அழுகுன வெங்காயம் 2, அழுகுன வெள்ளைப்பூண்டு 2 இப்படி தூக்கிட்டு போவானா? உங்க வீட்டிலேயே எது உச்சிதமாக இருக்கிறதோ அதைத்தான் என்ன செய்வான்? அந்த திருடன் எடுப்பான். அப்ப உங்க வீட்டில் உச்சிதமாக இருக்கிறத எடுப்பது போல இந்த உலகத்துல யாரெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு உச்சிதமாக தெரிகிறாரோ, எந்த பிள்ளைகளெல்லாம் அவருடைய பார்வைக்கு சரியாக தெரிகிறார்களோ, வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. தேவ ஜனமே, ஜீவ புஸ்தகம் எல்லாருக்கும் தெரியும், ஆனா ஞாபக புஸ்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவது அதுதான். நீங்க செய்கிற அத்தனை நன்மை தீமை தினசரி எழுதப்படுகிறது. ஆமா, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். நீங்க செய்கிற நன்மை தீமை எல்லாம் அங்க பரலோகத்தில் ரெக்கார்டு பண்ணப்படுது. அதுக்கு பேர் தான் ஞாபக புஸ்தகம். அந்த ஞாபக புஸ்தகத்தில் எல்லாம் சரியா இருந்தா நீங்க உங்க மனசின் பார்வைக்கு, உங்கள் பார்வைக்கு நீங்க சரியா தான் இருப்பீங்க. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு சரியா இருக்காங்கல்ல, அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. நீங்க உங்க பார்வைக்கு நீதிமானா இருப்பீங்க, சுயநீதி அதுக்கு பேர். நீங்க பெரிய நீதிமான் உங்க பார்வையில. ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க நீதிமானா இருக்கீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தின் பார்வையில நீங்க பாவியா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. உலகத்தின் பார்வையில நீங்க அநீதிக்காரரா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அது உலகத்தின் பார்வை. எல்லாருக்காகவும் நம்ம நல்லவனா வாழ முடியாது. ஆமா, ஒருத்தனுக்கு நல்லவனா இருந்தா இன்னொருத்தனுக்கு கெட்டவனா தான் தெரியும் நம்ம. ஸோ அது பிரச்சனையே கிடையாது. ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க நீதிமானாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையில நீங்க நீதிமானாக இருக்கும் பொழுது ரகசிய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள். இந்த ரகசிய வருகை உண்டு என்பதை திருடனை குறித்து தொடர்ந்து கருத்தை சொல்லி கொண்டு வருகிறார். ஏன்னா பகிரங்க வருகை அப்படி இல்லை. பகிரங்க வருட திருடனா வரமாட்டார், ராஜாதி ராஜாவா வருவார், கர்த்தாதி கர்த்தரா வருவார், அந்தி கிறிஸ்துவை அழிக்கும்படியா வருவார். அது பகிரங்க வருகை. ஆனா ரகசிய வருகை என்று ஒன்று உண்டு தேவ ஜனமே. அந்த ரகசிய வருகைக்கு நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அவர் வாசலுக்கு வந்துட்டார், அதாவது பக்கத்துல வந்துட்டார். எப்பொழுது அதை அறிய முடியும்? இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது. எவைகளை? மத்தேயு 24ஆம் அதிகாரம் வீட்டில் உட்கார்ந்து வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும் 8ஆம் அதிகாரமும் வீட்டில் உட்கார்ந்து வாசிங்க. அதுல எழுதப்பட்டதெல்லாம் இப்பொழுது நடக்க தொடங்கி விட்டது. உபத்திரவ காலத்துல தான் நடக்கும்னு பல ஊழியர்கள் பல வருடங்களாக சொல்லி கொண்டு வந்த காரியங்கள் அல்ல. கிருபையின் காலத்திலே இது நடக்கும் என்று கடந்த 15 ஆண்டுகளாக கத்தி கதறி சொல்லி கொண்டு வருகிறேன். இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், இயேசு உங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டாரு. உங்க இருதய கதவை தட்டுறாரு. என் பிள்ளையே, இதோ நான் பக்கத்துல வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள்ல என்னுடைய ரகசிய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகையில நீ குடும்பமாக ஆயத்தமா இரு, நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். நீ ஆயத்தமா இல்லை என்றால் மற்றவர்களோடு சேர்த்து நீயும் கைவிடப்படுவாய். இந்த பூமியில வாழ்கிற நாள்ல வெளி தோற்றத்துக்கு நான் பெரிய பரிசுத்தவானாக, மற்றவர்கள் பார்வைக்கு நான் ஊழியம் செய்கிறவனாக இருந்து விட்டு கர்த்தருடைய பார்வையில அயோக்கியனாக இருந்தா கைவிட்டுருவாரு. யாரா இருக்கட்டும், ஜானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையாக இருக்கிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டாரு. லூக்கா 17ஆம் அதிகாரம் 34 36 அந்த 3 வசனத்தையும் வாசிங்க. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே 3 கால சூழல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ராத்திரி, ஒன்று மத்தியானம், இன்னொன்று அதிகாலை. 3 டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 டைம்ல இயேசு வருவாரா? 3 இயேசுவா? அப்போ 3 டயத்தில் வருவாரா? ரகசிய வருகை என்பது 3 டயத்தில் இருக்குமா? ராத்திரி ஒரு ரகசிய வருகை, மத்தியானம் ஒரு ரகசிய வருகை, காலையில் ஒரு ரகசிய வருகை. அப்படி 3 வருகையா? அப்படின்னா வருக ஒன்று தான், நேரம் 3. உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். ராத்திரி இப்போ அதிகாலை 5:50 இப்போ இந்தியாவில் தூத்துக்குடியில். இதே இது இப்போ அமெரிக்காவில் என்ன நேரமாக இருக்கும்? ராத்திரி, அதாவது சாயந்தரம் 5:50 இருக்கும். நம்முடைய சகோதரர் டேவிட் ஆபிரகாம் இருக்கிற இடம்னா சாயந்தரம் 8 மணியாக இருக்கும் இப்போ. ஆமாம், அவங்க கொஞ்சம் 15 மணி நேரம் நம்மளோட அட்வான்ஸாக இருக்காங்க. ஆமாம், அப்படி ஒரு சில இடங்களுக்கு நேர வித்தியாசப்படுதில்லை. அதைத்தான் கர்த்தர் இங்கே குறித்து வச்சிருக்காரு. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இப்ப இது இந்த டைமிங் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க. திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். திரிகைனா மிக்சி கிரைண்டர் இருக்குல்ல, அதான் திரிகை. இந்த மிக்சி கிரைண்டர் உங்க வீட்டில் எப்போ போடுவீங்க? மசாலா ஜாமான் அரைப்பீங்களா? மசாலா அரைப்பீங்களா? எப்போ? ஒரு 11:30 மணி 12 மணி போல அரைப்பீங்க, மத்தியான வேலை. அப்போ மத்தியான வேலை எப்போ? அமெரிக்காவில் சாயந்தரமாக இருந்தால் மத்தியானம் எங்கே இருக்கும்? சவுதி அரேபியா, இஸ்ரேலு, இப்படிப்பட்ட நாடுகள் இருக்குல்ல, அந்த சைடு மத்திய கிழக்கு நாடுகள். அடுத்தது, வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். வயலுக்கு எப்போ போவாங்க? அதிகாலையில் வயலுக்கு போவாங்க. அப்போ அது இந்தியான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கர்த்தர் சொல்ல வராரு? இந்தியாவில் இருந்து கொஞ்சம், அமெரிக்காவில் இருந்து கொஞ்சம், மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கொஞ்சம், எல்லா பகுதியில் இருந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பிசாசோட ஆசை என்ன? ஜனங்களை வஞ்சித்து வஞ்சித்து ஒருத்தரும் வருகையில் பெயரக்கூடாது, இந்த ரகசிய வருகை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இந்த ரகசிய வருகையே இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆமா, அப்படிப்பட்ட நிறைய அட்டூழியக்காரர்கள்லாம் இருக்காங்க. ஜனங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்ட கூடாதுன்னு தான் அதிகமா செழிப்பு ஆசீர்வாதம்லாம் சொல்லி மயக்கி வச்சிருக்காங்க. தேவ ஜனமே, ரகசிய வருகை என்பது நிச்சயம் உண்டு. அந்த ரகசிய வருகையிலே நீ காணப்பட வேண்டும். இங்க 2 பேர் இருக்காங்க எல்லா இடத்துலையும். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், மற்றவர் கைவிடப்படுகிறார். இந்த 2 பேர் யாரு? ஒன்னு கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள், இன்னொருவர் சுய சித்தத்தை செய்கிறவர்கள். கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நோய்களை குணமாக்கினோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன். வசனம் இருக்கா இல்லையா? இப்ப இவங்க செஞ்சதெல்லாம் ஊழியம்தான். தீர்க்க தரிசன ஊழியம், பேய விரட்டுற ஊழியம், நோயை குணமாக்குற ஊழியம் தான் பண்ணாங்க. ஆனா அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு அட்டூழியக்காரன், அக்கிரமக்காரங்காரு. ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னா தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்வது வேறு, சுய சித்தத்தின்படி ஊழியம் செய்வது வேறு. சுய சித்தம் என்பது நமக்கு மனசுல தோன்றதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுல வெற்றியா இருக்கிறத பிடிச்சுக்கிடுவோம், தோல்வியா இருக்கிறத விட்டுருவோம். இது சுய சித்தம். கர்த்தருடைய சித்தம் என்பது வெற்றி தோல்வி என்பது அல்ல, அவருடைய அழைப்பு. நீங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் தோல்வியை கண்டு துவண்டு விட மாட்டீர்கள். ஆமா, கஷ்டத்தை கண்டு பயந்துட மாட்டீங்க. ஏன்னா கலப்பைய கையில பிடிச்சாச்சு. கலப்பையை பிடித்திருப்பவன் பின்னிட்டு திரும்ப கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஊழியத்துக்கு வந்துட்டோம்னா என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, அதை விட்டு திரும்பியே பார்க்க கூடாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நீர் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதியாவிட்டாலும் நீரே என் தெய்வம், அதுல உறுதியா இருக்கணும். சில பேரை பாருங்க, ஊழியத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டுனா வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா வர்றது எப்படி வருவாங்க? நான் முழு நேரம் ஊழியக்காரன்ட்டு வருவாங்க, நான் முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்ட்டு வருவாங்க. இங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியாது. பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியல, உடனே வேலையை தேடி போவாங்க. அப்ப கர்த்தர் கூப்பிட்டாரா, இவர் சுயமா வந்தாரா? சில பேர் இன்னொரு ஊழியக்காரரை பார்த்து, ஏதோ புளியை பார்த்து பூனை சூடு போடுன்னு சொல்லுவாங்க பாருங்க.
நம்ம புளியை பார்த்து, புளிக்கு உடம்பெல்லாம் கோடு கோடா இருக்கு பாருங்க, அதுமாதிரி பூனைக்கும் கோடு கோடா வேணும்னு பூனை சூடு போட்டுச்சான். அந்த மாதிரி சில பேர் சில ஊழியக்காரனை பார்த்துட்டு அவனும் ஊழியத்துக்கு வரணும்பான். வேதம் சொல்லுகிறது, அதிக ஆக்கினை தீர்ப்பு உண்டென்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. அது தேவ அழைப்பு, அது கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். ஊழியங்கிறது விளையாட்டு கிடையாது. ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுவது என்பது விளையாட்டு கிடையாது. அது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. அவர் 2ல் 1 தூக்குறார் பாருங்க, அதுதான் தேவ சித்தத்தை செய்பவர்கள். நீங்க விசுவாசியா இருக்கலாம், நீங்க ஊழியக்காரரா இருக்கலாம். நீங்க சுய நீதியை நிறைவேற்றி கொண்டிருந்தால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். நீங்கள் தேவ நீதியை நிறைவேற்றி கொண்டிருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அதுதான் இந்த உவமை. இந்த ராத்திரியில தூங்குறான், பகல்ல வயலுக்கு, காலைல வயலுக்கு போறான். இந்த உவமை எதற்காக? தேவ நீதியை நிறைவேற்றுவதும் சுய சித்தத்தை செய்வதும். இந்த தீர்க்க தரிசனம் சொன்னேன், நோயை குணமாக்குனேன், பேயை விரட்டினேன், இதுவும் அதுதான். சுய நீதியா தேவ நீதியா? ஸோ நீ தேவ நீதியை நிறைவேற்றுவனாக காணப்பட்டால் உன்னை அவர் கைவிடவே மாட்டார். இந்த சுயநீதிக்காரர்கள் என்ன செய்வாங்க? தேவ நீதிக்காரர்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ வா, வராம போ, காணிக்க கொடுக்காம போ, அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரையும் தான் நடத்துவார்னு அவரை மட்டுமே நம்பி இருப்பாங்க. எந்த மனுஷனையும் நம்ப மாட்டாங்க. ஆனா இந்த சுயநீதிக்காரன் என்ன செய்வான்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2-7 வசனங்களை வாசிங்க. 2லிருந்து வரிசையா. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று, சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. பாருங்க, இந்த கிருபையின் காலத்துல, ஏன் இந்த கிருபையின் காலம்? நிறைய பேர் செழிப்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் கிருபையின் காலம் பாங்க. கிடையவே கிடையாது. செழிப்பும் ஆசீர்வாதமும் தானாக உன்னை தேடி வரும். இந்த கிருபையின் காலம் எதற்காக? ரகசிய வருகைக்கு நீயும் உன் சபையும் ஆயத்தப்படுவதற்காக, சபை மணவாட்டி சபையாக மாறுவதற்காக. ஆனா இன்றைக்கு சபை மணவாட்டி சபை என்று மாறுவதற்கு பதிலாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமும் கூட்டம் குறைஞ்சிடக்கூடாது, கட்டி காக்க வேண்டும் அப்படின்னு சபை போய் கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது, அதாவது செழிப்பு ஆசீர்வாதம் வாங்க உங்களுக்கு கிடைக்கும் என்று இவர்கள் சொல்லும் போது, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல. இருக்கிறதுலே பெரிய வேதனை கர்ப்பவதியின் வேதனை. பெண்களுக்கு தெரியும் பிள்ளை பெறுறது எவ்வளவு கஷ்டம்னு. அந்த கர்ப்பவதியின் வேதனையை போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. இந்த சடுதியா எப்ப வரும்? ஒரு செகண்ட்ல, ரகசிய வருகையில பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அதே செகண்ட்ல உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிடும். சடுதியாய் கண்ணை மூடி முழிக்கிற நேரம், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு சொடக்கு போடுற நேரம், ஒரு கண் இமைக்கிற நேரம். ஒரு கண் இமைக்கிற நேரத்தில் கர்த்தர் ரகசியமா வந்து அவர் பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுவார். அங்க சடுதியாக அழிவு வரும், அப்படின்னு உபத்திரம் வந்துடும். அப்ப அது வரைக்கும் ஜனங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தாம நீ செழிப்பாயிரு, நீ ஆசீர்வாதமாயிருன்னு அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு வருகன்னா என்னன்னே தெரியாம இருக்கிற கூட்டம் நிறைய இருக்குங்க. ரகசிய வருகைக்கும் வித்தியாசம் தெரியாது, பகிரங்க வருகைக்கும் வித்தியாசம் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. தேவ ஜனமே, நீங்கள் அழைக்கப்பட்டது தெரிந்து கொள்ளப்படுவதற்காக, அழைக்கப்பட்டது கைவிடப்படுவதற்காக அல்ல. நீங்க அழைக்கப்பட்டால் மட்டும் போதாது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். 4ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அல்லேலூயா.
இங்க எத்தனை இடத்துல திருடன் திருடன் திருடன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்து கொள்ள நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த திருடனை போல் வருகிற ரகசிய வருகையில உங்களை கைவிடுவதற்கு நீங்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வதற்கு தான் இந்த 4 காரியத்தை அடிக்கடி சொல்றோம். உலகத்தில் மனிதனாக பிறந்தவர்கள் முதலாவது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். பரிசுத்த ஆவியாகிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். இந்த 4 காரியத்தை செய்கிறவர்கள் தேவ நீதியை நிறைவேற்றுகிறார்கள். ஏசப்பா ஞானஸ்நானம் சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்றுவது என்னுடைய கடமையா இருக்கு, தேவ சித்தமா இருக்கு, இதுக்கு இடம் கொடு அப்படிம்பார். யோவான் தடுப்பார். நீங்க ஞானஸ்நானம், ஐயா நீங்க கடவுள், உங்களுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்கலாமாங்கும் போது அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு. அதுதான் இது. இந்த 4 காரியம் என்பது அது தேவ நீதி. தேவ ஜனமே, நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும், நீ அபிஷேகம் பெற வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். இந்த ஆத்தும ஆதாயத்துக்காக நீங்க உங்க பணத்தை செலவழிப்பதும் உங்க நேரத்தை செலவழிப்பதும் உங்களையே செலவழிப்பதும் பரலோகத்திலே அதிகமான பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும். மறந்துடாதீங்க. இந்த ஆத்தும ஆதாயத்துக்காக நீங்க எவ்வளவு பிரயாசம். ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டாச்சு, நீங்க ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நீங்க அபிஷேகம் பெற்றாச்சு. இப்ப செய்ய வேண்டியது 4வது காரியம் ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயத்துக்காக தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படுவதற்கு நீங்க ஒரு துரும்ப நவுட்டி வச்சா கூட பரலோகத்தில் உங்க பங்கு மிகுதியா இருக்கும். இது தெரியாம நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பா எனக்கு சொந்த வீடு தாங்க, சொந்த கார் தாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைங்க, எனக்கு வசதியை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தாங்க தாங்க தாங்க. அவர் உன்னை பார்த்து கேட்கிறார், என் பிள்ளையே உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? தேவ ஜனமே, அவர் உங்கள்ட்ட பொன்னும் வெள்ளியும் பொருளும் கேட்கலங்க, அழிந்து போகிற ஆத்துமாவை கேட்கிறார். முதலாவது உங்க ஆத்துமத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. 2வது அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. எவ்வளவு அழகா பவுல் சொல்லிட்டார் பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அன்று சொன்ன ரகசியத்தை பிரதர் ஜான் இன்றைக்கு உங்களுக்கு மீண்டும் அறிவிக்கிறார். என்ன ரகசியம் அது? நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. இந்த நித்திரைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று தூக்கம், இன்னொன்று மரணம். இப்ப நீங்க கேட்கலாம், என்னையா இது வம்பா இருக்கு, நாமெல்லாம் நித்திரை அடைவதில்லைன்னா 2 அர்த்தம் சொல்றீங்க. ஒன்று தூங்க மாட்டோம், இன்னொன்று சாக மாட்டோம். இது 2மே நடக்காத. எனக்கெல்லாம் சாயந்தரம் 9:30 மணி ஆனால் நல்லா தூக்கம் வந்துடும். அதுக்கு மேலே முழிக்க முடியாது என்னால். ஏன்னா 3 நான் விடிய காலம் 3:30 எழுந்து ஜெபிக்கணும். அதனால் 9:30 மணிக்கு மேலே என்ன தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், 9:30 மேலே சொக்கிடும் எனக்கு. தூக்கம் வருது இல்லை? சரி, ஜான் பிரதர் சாகவே மாட்டாரா? எல்லாரும் மரிப்பது போல ஜான் பிரதர் ஒரு நாள் கர்த்தர் நியமித்த நாளில் மரிப்பார். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு? நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை அப்படின்னு போட்டிருக்கு. அதான் முன்னால சொல்லிட்டாரு, ஒரு ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னாரு. இந்த நித்திரைக்கு என்ன ரகசியம்? நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு நித்திர மயக்கத்திலே இருப்பாங்கங்க. எப்படிப்பட்ட நித்திர மயக்கம்? சர்ச்சுக்கு வந்தாலும் தூக்கம். ஆமா, ஜெபிக்க மாட்டாங்க. அப்படியே ஆராதனை நல்ல மகிமையா நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே தலை சொக்கி ஹொய்ன்னு அப்படி தூங்க ஆரம்பிச்சிருவான். இது எழுத்தின்படி நித்திரை. இன்னொன்னு, ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருக்காக ஒரு துரும்ப கூட நவட்டிருக்க மாட்டான். செத்த பிணம் மாதிரி உட்கார்ந்துட்டே இருப்பான், நித்திரையாவே இருப்பான். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா அவன் ரட்சிக்கப்படலையான்னு தெரியவே தெரியாது. எப்பவும் தூக்கத்தில் இருக்கிற மாதிரி ஊழியத்துக்காக ஒரு உதவி செய்ய மாட்டான், ஊழியத்துக்காக ஒரு காரியம் செய்ய மாட்டான். இவர்களெல்லாம் நித்திரையா இருப்பவர்கள்.
ஆனா இங்க பவுல் என்ன ரகசியம் சொல்றாரு? நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அப்படின்னா நமக்கு தூக்கமே வராதுங்க ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ற வர. ஆமா, வலது கைக்கு ஒரு ஆத்துமா, இடது கைக்கு ஒரு ஆத்துமா, 2 ஆத்துமாவை ஆதாயம் பண்ற வர தூங்காம விழித்திருந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும், சுவிசேஷத்துக்காக பணத்தை செலவழிப்பதிலும், சுவிசேஷத்திற்காக தன்னையே ஒப்பு கொடுப்பதிலும் இருக்காங்க பாருங்க. அவங்க நித்திரை அடைவதில்லை. பரலோகத்துல தேவண்ட மடியில உட்காருவாங்க அவங்க. இதுதான் ரகசியம், இதுதான் தேவ ரகசியம். நித்திரை அடைவதில்லைன்னா தூக்கம் வராதுன்னு அர்த்தம் இல்லை. தூக்கம் எல்லாருக்கும் வரும், மரணம் எல்லாருக்கும் வரும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஊழியம் செய்யாம உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைக்காக, உன் கொண்டாட்டிக்காக, உனக்காக இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தா நீ நித்திரையில் இருக்கிறாய். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் குடும்பத்தை நல்லா பாரு. ஏன்னா சொந்த குடும்பத்தை பார்க்க தெரியாதும் சபையை நடத்த முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. உங்க குடும்பத்தை நல்லா கவனிங்க. ஆனா அதே நேரத்தில் ஊழியம் செய்யுங்க, எந்த ரூபத்திலேயாவும். ஆமா, எனக்கு இந்த கொச்சிராணி சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வயசானவங்க, ஆனா அவங்க வயசு மாதிரியே தெரியாது, வாலிப பிள்ளை மாதிரி இருக்காங்க. வாலிப பிள்ளை கூட கொச்சிராணிக்கு முன்னாடி தோத்து போயிடும். ஆமா, அவ்வளவு அவங்க பிரயாசப்பட்டு டிராக்ஸ் கொடுத்து ஊர் ஊரா டிராக்ஸ் கொடுத்துட்டு தெரியுது. ஆத்தும ஆதாயத்துக்கு அப்படி பண்றாங்க அவங்க. ஆமா, அவ்வளவு ஆத்தும ஆதாயம். அவங்க வயசை கம்பேர் பண்ண பார்க்கணும். டீச்சர், கெட்சியால் டீச்சர் எடுங்க, அவங்க வயசு தெரியுமா உங்களுக்கு? ஆள் பார்க்க அப்படி இருக்க மாட்டாங்க. என்னால கூட அவ்வளவு தூரம் அலைய முடியாது. 10 பஸ் பிடிச்சி போயிட்டு வந்துருவாங்க அவங்க பாட்டுக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். எத்தனையோ பேர் வயசானா கூட ஊழியத்தின் பாதையில் அவ்வளவு உற்சாகமா இருப்பாங்க பாருங்க. ஆனா சிலர் இருக்காங்க, இந்த கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்கும். அவன்லாம் நித்திரை அடைந்து விட்டார்கள். கர்த்தருடைய ரகசியவர்களையும் எந்திக்க மாட்டான் அவன். எக்காலம் துணிக்கும் போது சத்தமும் கேட்காது. இங்க பவுல் சொல்ற ரகசியம் என்ன? தேவ பிள்ளைய நித்திரை அடையாத, நீ தூங்கி தொலைச்சிடாத, நீ விழித்திரு. நீ நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாருங்க, அந்த எக்கால சத்தம் உங்களுக்கு கேட்கணும். இவ்வளவு நேரம் ரகசிய வருகையை பார்த்தோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுவும் ரகசிய வருகை. நீங்க நினைக்கலாம் ரகசிய வருகைன்னா திருடனை போல சத்தங்காட்டமாக தானே வருவாருன்னு சொன்னீங்க. இங்க என்ன எழுதியிருக்கு? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் எழுதியிருக்கு. சும்மாவே வரமாட்டாரா? ரகசிய வருகைன்னா சீக்கிரட்டா வந்து சத்தம் கட்டாம வந்து டக்கு டக்குன்னு வீட்டில் போகணும். இங்க சும்மா எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிப்போட சும்மா பாட்டு பாடி சந்தோஷமா வராராமே. அப்ப பகிரங்க வருகை தானே அப்படி இருக்கும்? கிடையவே கிடையாதுங்க. இது ரகசிய வருகை. இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தமும் இந்த எக்கால சத்தமும் உலகத்தாருக்கு கேட்காது. அதான் ரகசியம். கர்த்தர் ஆர்ப்பரிப்போட ஏன் வராரு? மனவாட்டியாக உன்னை சந்திக்க போறாரு அவர். இப்போ ரகசிய வருகையில உன்னை கிருபையின் காலத்துல மனவாட்டியா உருவாக்கிட்டாரு. பரிசுத்த ஆவியானவரை வச்சு, பரிசுத்த ஆவியானவர் தான் மனவாட்டியின் தோழி. மனவாட்டியின் தோழி உன்னை மனவாட்டியா உருவாக்கிட்டாங்க. இப்ப ரகசிய வருகையில ஏசப்பா வரப்போறாங்க. எப்படி வருவாரு? துள்ளி குதிச்சு சந்தோஷமா ஆர்ப்பரிப்பா, தூதர்கள் புடை சூழ எக்காலம் ஊதிக்கிட்டு சந்தோஷமா வருவாங்க. இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம், இந்த எக்கால சத்தம் உலகத்தாருக்கு கேட்கவே கேட்காது. ஆமா, அதுக்கு அடையாளம் இப்போ இந்த ரகசிய வருகையின் சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அது எத்தனை பேர் கேட்பாங்க? ஒரு 100 பேர், ஒரு 200 பேர். இதே நீங்க டிஸ்கோ டான்ஸ் ஆடி போடுங்க, 1,00,000 பேர் பார்ப்பாங்க. எக்கால சத்தம் இப்பொழுது தொனித்து கொண்டிருக்கிறது, எவங்காதலையும் உழாது. இதுதான் ரகசிய வருகையில நடக்கும். ஆனா அவருக்காக காத்து கொண்டிருக்கிற மனவாட்டி இருக்கா பாருங்க, அந்த மனவாட்டிக்கு மட்டும் அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும். அங்க ஆர்ப்பரிக்கும் போது மனவாட்டி இங்க ஆர்ப்பரிப்பா, என் மணவாளன் வருகிறார். அதாங்க ரகசிய வருகை. வந்து உலகம் பார்க்காது. ஆனா கல்லறைக்குள்ள மரிச்சவங்க இருக்காங்களா, அவங்க பார்ப்பாங்க முதல்ல. அடுத்து உயிரோட இருக்கிற நீங்க பார்ப்பீங்க அவரை.
உலகத்தார் பார்க்கவே முடியாது. நீங்க பாப்பீங்க, மரித்தோர் பார்ப்பாங்க, கல்லறைகள் திறக்கப்படும், மரித்தோர் எழுந்து அவரோடு போவாங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம். இதான் ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை முடிஞ்ச உடனே 3 வருஷ உபத்திரவம், 3 வருஷம் மகா உபத்திரவம் தாங்கவே முடியாது. அந்த உபத்திரவ காலத்துக்கு நீ போயிடக்கூடாதுன்னு தான் கத்தி கதறி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அநேக ஊழியர்கள். ஆனா இப்ப இதை சொல்றதுக்கு ஆளே இல்லை, ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. வருகையின் சத்தியத்தை சொல்ல இப்ப ஆளே இல்லை, விரல் விட்டு என்ற மாதிரி தான் இருக்காங்க. செழிப்பின் உபதேசத்தை சொல்ல தடிக்கு விழுந்தா 40 ஊழியக்காரன் இருக்கான். ஆனா வருகையின் சத்தியத்தை சொல்ல ஆள் இல்லை. தேவஜனமே, வாலிபனே, உன்னைத்தான் கர்த்தர் தேடுகிறார். என் வாலிப சகோதரனே, என் வாலிப சகோதரியே, உன்னைத்தான் கர்த்தர் அழைக்கிறார். இந்த வருகையின் சத்தியத்தை பிறருக்கு அறிவிப்பதற்காக உன்னை அவர் அழைக்கிறார். நீ அநேகருக்கு வருகையின் சத்தியத்தை தெரியப்படுத்து. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஜான் பிரதர் தான் எல்லா இடத்துலையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க சொல்லுங்க எல்லா இடத்துலையும், இயேசு சீக்கிரம் வருகிறார், நீங்கள் ஆயத்தமா? எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொன்ன விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. உங்க வருகை மிக மிக சமீபம் என்பதை இந்த உலகம் உணரணுமேப்பா. உங்களுடைய விசுவாச பிள்ளைகள் உணரணுமே, ஊழியக்காரர்கள் உணரணுமே, சபை மனவாட்டி சபையா மாறணுமே, இந்த ஆத்ம பாரம் எல்லாருக்குள்ளும் வரணுமேப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் வருகையில காணப்படணுமே. ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாதே சுவாமி. ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம் என்று சொல்லி இருக்கிறீங்களே அப்பா. அந்த திரளான கூட்டம் கடைசி கால எழுப்புதல் ராஜா, கடைசி கால ரட்சிப்பு அப்பா. இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக, இந்த கடைசி கால ரட்சிப்புக்காக வாலிபர்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, குடித்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற வாலிபர்களை பிடிச்சு இழுச்சு கொண்டு வாங்க சுவாமி. பாவத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற வாலிபர்களை உம்முடைய ஊழியத்துக்காக கொண்டு வாங்கப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக அநேக வாலிபர்களை எழுப்புங்க சுவாமி. எங்கள் இந்திய தேசம் உமக்கு சொந்தமாகட்டும், இந்த உலகம் உமக்கு சொந்தமாகட்டும். உம்முடைய வருகைக்கென்று எங்க சபையையும் சபை விசுவாசிகளையும் ஆயத்தப்படுத்துங்க. எங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, அடிமையை ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் எல்லாரும் ஒரு சிறு மந்தையாக இருக்கிறோம். இந்த சிறு மந்தை, இந்த ஒலிவமலை ஜெபக்கூடாரம் என்கிற சிறு மந்தை நம்முடைய வருகையிலே காணப்பட பரலோகத்தை சுதந்தரிக்க கிருபை செய்யுங்க. வாஞ்சையா இருக்கிற ஒவ்வொரு சபையும் மனவாட்டி சபையாக மாறட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமா. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய். உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்து கொண்டேன். உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்து கொண்டேன். வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே. ராஜா உமை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? ராஜா உமை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும். ஒருவர் கூட நித்திரை செய்ய வேண்டாம் ஏசப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்காக ஊழியம் செய்து விழித்திருந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அப்பா வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற இந்த ஞானஸ்நான ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஞானஸ்நானம் எடுக்க போகிற அப்பா மகள் ஜானகி ஆசீர்வதிங்க, சகோதரி கருப்பி ஆசீர்வதிங்க. இந்த 2 பேரும் கர்த்தாவே ஞானஸ்நான சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்க. சத்தியத்தின்படி நடந்து
வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு மாதமும் ஞானஸ்நானம் கொடுக்க வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். நீர் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறீர். அடுத்த ஏப்ரல் மாதத்துக்கும் ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு மாதமும் ஒளிவு மலை ஜெப கூடாரத்தில் இந்த ஞானஸ்நான ஆராதனை தொடர்ந்து நடைபெற அநேகரை வருகைக்கு ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தை அக்கத்தில் பக்கத்தில் அப்பா தூரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செல்போனில், ஆன்லைனில், கூகுள் மீட்டில், யூடியூப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் எங்கள் ஆசீர்வதிங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் இன்னொரு முறை சந்தோஷமா உற்சாகமா ஒரு 3 அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன், ஆமேன். காட் bless you, God bless your family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. ஸ்தோத்திரம். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமேன்.